வெல்கம் டு சதீஷ் கிளைமேக்ஸ். 2018 மே 22, அதாவது தூத்துக்குடியில் நடைபெற்ற ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்துல பொதுமக்களை 13 பேரை போலீசாரை சுட்டுக் கொள்றாங்க. இப்போ அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கா? கிட்டத்தட்ட 2026 8 வருஷம் தாண்டி 9 வருஷம் போயிட்டு இருக்கு. தண்டனை கிடைச்சிருக்கா அப்படி கேட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெர்லைட் ஆலை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1990, அதாவது 1990களில் வேதாந்த நிறுவனம் அப்படின்றவங்க ஸ்டெர்லைட் காப்பர் அப்படின்ற ஒரு ஆலையை வந்து தூத்துக்குடியில போடுறாங்க. அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் தயாரிக்கிறது. அதாவது செம்பு கம்பி இருக்கு இல்லையா, நம்மளோட எலக்ட்ரிக் ஒயர்ல வர்றது, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்துலயுமே முக்கியமான தேவைப்படுற ஒரு பொருளா இருக்கிறது அந்த செம்பு தான். அதை வந்து அவங்க தூய்மைப்படுத்துற ஒரு பணி தான் இங்க நடக்குது. அதாவது என்னன்னா, பொதுவா தங்கம் எங்க இருந்து வெட்டி எடுப்பாங்கன்னா சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தாமிரமும் நிறைய பாறைகளை எடுத்துட்டு வந்து அதுல இருந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதுல ஒரு 4 நிலைகள் இருக்கு. 3 நிலைகள் வந்து வேற நாட்டுல நடக்குது. அங்க இருந்து மொத்தமா வாங்கிட்டு வந்து 4வது ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலையில பண்றாங்க. ஸோ இப்போ 4வது ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தூய்மைப்படுத்துற பணியில ஃபைனல் ஸ்டேஜ்ல SO2, அதாவது சல்பர் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு வாயு வந்து பயங்கரமா வெளியே லீக் ஆகும் சொல்லப்படுது. அந்த வாயுவை வந்து கேப்சர் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா எந்த மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்னா, நம்மளுக்கு கண்ணெரிச்சல், த்ரோட் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி லங்ஸ் பிரச்சனை, கேன்சரும் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஆர்சனிக் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து அங்க இருக்கிற தண்ணிகள்ல கலக்கிறதுனால கேன்சர் வர பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டெர்லைட் ஆலை 1996 ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 98 போராட்டத்தினால அதை வந்து பேன் பண்றாங்க நீதிமன்றம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அதை மறுபடியும் ஓபன் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலங்காலமா போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ 2018 போராட்டம் எதனால தீவிரமடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டெர்லைட் ஆலை 4 லட்சம் டன் உற்பத்தியை அப்படியே டபுள் மடங்கு உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவும் பொதுமக்கள் வந்து இனிமேலும் நம்ம அமைதியா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துல குதிக்கிறாங்க. அப்பவும் மக்கள் போராட்டத்தை கணக்குல வச்சு இவங்க வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. 100 நாள் கிட்டத்தட்ட போராட்டம் போயிட்டு இருக்கு. அந்த 100வது நாள்ல பொதுமக்கள் கொந்தளிச்சு என்ன பண்றாங்கன்னா, கலெக்டரேட் ஆபீஸை போய் முற்றுகையிட போறாங்க. அப்படி போகும்போது காவல்துறை வந்து பொதுவா போராட்டத்தை வந்து கலைக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து அடிதடி நடத்துவாங்க, லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது அதுக்கப்புறமா கண்ணீர் புகை கொண்டு வீசுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஃபைனலா தான் என்ன பண்ணுவாங்கன்னா துப்பாக்கி சூடு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு மே 22, 2018 துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. கிட்டத்தட்ட 13 பேர் இறந்து போறாங்க பொதுமக்கள். அதாவது காட்டுல போய் காக்கா குருவி மைனாவை சுடுற மாதிரி பொதுமக்களை நடுவெளியில வச்சு சுட்டு தள்ளுறாங்க. எங்க இருந்து ஆர்டர் வந்தது அப்படின்றதுல அது பெரிய கொஸ்டினா இருக்குது. அன்றைய தேதியில கவர்மெண்ட்ல ஆட்சி பண்ணிட்டு இருந்தது யாருன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ஸோ அப்போ இதை பத்தி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கறாங்க. அப்போ அவரு என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கி சூடு நடந்ததை நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து அதை நேர்ல பார்க்கல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா அதுக்கப்புறமா ஒரு தனிநபர் விசாரணை கமிஷன் ஒண்ணு போடுறாங்க. ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் அப்படின்றவங்க தலைமையில ஒரு தனிநபர் விசாரணை ஆணையம் போடப்படுது. அவங்க வந்து 2018 இருந்து 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷம் பல சாட்சிகள், வீடியோக்கள், சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைனலைஸ் பண்றாங்க. அதாவது ஒரு அறிக்கையை விடுறாங்க. அந்த அறிக்கையில தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் அவருடைய அறிக்கையில என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல ஈடுபட்டதுக்கு முழு பொறுப்பும் ஒரு 17 போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல மெயினா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் திருமலை அப்படின்ற ஒருத்தர் மெயினா சொல்லப்படுறாரு. அவர் சிபிஐ விசாரணையிலையும் அவர் தான் ஃபர்ஸ்ட் மெயின் ஆளா சொல்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் திருமலை அவர் வந்து அவருக்கு கீழே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்ததாகவும், ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்ததாகவும் அந்த ரெனிக்ஸ் அப்படின்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கு. மற்றவங்க எல்லாம் எப்படி இன்னும் 2-3 காவலர்கள் ஷூட் பண்றாங்க. பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த வேறு மேல நின்று ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு சுட்ட ஒருத்தர் தான். அவர் பேரு ராஜா அப்படின்னு சொல்லப்படுறது, ஹெட் கான்ஸ்டபிள். அவருக்கு வேற ஒரு இடத்துல இருந்து ஆர்டர் வந்ததாகவும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுதப்படை காவலர் ஒருத்தர் சுடலைக்கண்ணு, அவர் தான் மெயினா சொல்லப்படுறாரு. இந்த அருணா ஜெகதீஷன் அறிக்கையில மெயினா குற்றம் சாட்டப்படுறது இவர் தான். 27 ரவுண்டு சுட்டதாகவும், அதுல கிட்டத்தட்ட இவரு சுட்டதுனாலே ஒரு 4-5 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த அறிக்கையில. இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து அந்த பொதுமக்களை 13 பேரை சுட்டு தள்ளிட்டாங்க. சரி, ஓகே, அதுக்கு ஒரு கரெக்டான ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைய டேட்ல எதுவுமே எடுக்கப்படல. கிட்டத்தட்ட காவல்துறையை பாதுகாக்க தான் முன்னாடி வந்தாங்களே தவிர பொதுமக்களை சுட்டதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற முனைப்பு அவங்க காட்டல. சோ தனிநபர் ஆணையம் 4 வருஷம் கழிச்சு அறிக்கையை விட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல. துறை ரீதியா நடவடிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த பணியை தொடர முடியாது,
யூனிஃபார்ம் போட முடியாது, இவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் அவங்களால அந்த வேலையில ஜாயின் பண்ண முடியும். ஸோ 13 பேரை சுட்டதுக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய தண்டனையா கொடுத்திருக்கு இந்த நீதிமன்றம். நீதிமன்றம் இது வந்து கொடுக்கல. நீதிமன்றம் அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு மெமோ கொடுக்குறாங்க. ஸோ அதாவது மெமோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்காது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் எல்லாமே ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த மெமோ கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ இன்னொன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தனிநபர் ஆணையம் விசாரணையில மெயினா சொல்லப்படுது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஐஜி டிஐஜி மூலமா ஒவ்வொரு செகண்டுக்கும் மெசேஜ் போய்கிட்டே இருந்திருக்கு. அப்போ துப்பாக்கி சூடு நடக்க போறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா பழனிசாமி, முதலமைச்சரா இருந்த பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து முற்றிலும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் அதுல வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு, மெயினா ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போச்சுது. சிபிஐ விசாரணை என்ன பண்றாங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் திருமலை அவர் தான் குற்றவாளி அப்படின்னு அவர் அங்க சிபிஐயோட சார்ஜ் ஷீட்ல அவரோட நேம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. சோ அது நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அருணா ஜெகதீஷன் அவருடைய அறிக்கையும் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இல்ல சிபிஐ வந்து கரெக்டா எங்களுக்கு இன்னும் விசாரணை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அதை நிராகரிச்சு, அதுக்கப்புறமும் மறுபடியும் அந்த அறிக்கை தாக்கல் பண்ணும்போது சிபிஐயோட சார்ஜ் ஷீட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, மறுபடியும் அந்த ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா எதுக்குமே ஆக்ஷன் எடுத்த மாதிரி இல்ல. சோ ரெண்டும் இந்த காவலர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல கிட்டத்தட்ட 17 பேருக்குமே தண்டனை கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா அது வந்து நீதிமன்றத்துல அந்த வழக்கு இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 8 வருஷம் தாண்டி போயிட்டு 13 பேர் சுட்டுக் கொண்டிருக்காங்க. ஆனா நீதிமன்றத்துல அந்த வழக்கு வந்து இன்னும் நிலுவையில தான் இருக்கே தவிர அவங்களுக்கு தண்டனை கிடைச்ச அப்படின்ற ஒரு வரலாறு இன்னுமே நம்ம கிட்ட இல்ல. துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. அந்த 2024ல டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 போலீஸ் அதிகாரிகள் மேல துறை ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்கும், குற்றவியல் நடவடிக்கை எடுத்திருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது உண்மையாவே நடந்ததுதான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை இப்ப வரைக்கும் மூடிதான் இருக்குது. 2026லயும் ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல நாங்க வந்து பசுமை காப்பர் தயாரிக்கிற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்துல ஒரு வாதாடுறாங்க. எங்களுக்கு ஓபன் பண்ண பெர்மிஷன் கொடுங்க அப்படின்றாங்க. நாங்க இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல, இனிமே இருக்கிற அந்த 4 லட்சம் டன்னை மட்டுமே நாங்க தயாரிச்சுக்கிறோம், குறிப்பிட்ட அளவு மட்டுமே தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னு முன்னாடி வந்திருக்காங்க. மறுபடியும் போராட்டம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இது எல்லாமே தனிநபர் விசாரணை ஆணையம் அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய அறிக்கையில வெளிவந்த ஒரு ரிப்போர்ட் தான் இது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, முழு பூசணிக்காவும் சோத்துக்குள்ள மறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதையா பொதுமக்களை ஆடு மாடு குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ள அதுக்கு இன்சார்ஜ் யார் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னமும் யாரும் வரல. ஏன்னா என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குற அந்த செயின் நெட்வொர்க் வந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. யார் யாரோ ஆர்டர் கொடுத்துட்டாங்க, யார் யாரோ சுட்டுட்டாங்க. ஒரு தாசில்தார் கூட ஆர்டர் கொடுத்து அதனாலேயே சுட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்ற அளவுக்கு அந்த சிச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ அப்போ அது வந்து ஒரு பெரிய காவல்துறை சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு அந்த தனிநபர் ஆணையம் விசாரணையில தெளிவா சொல்லியிருந்தாங்க. அது காத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். பயங்கரமா வரவேற்பு இருந்தது. ஸோ அதுல உடனே தண்டனை கிடைச்சது அப்படின்னு சொன்னோம். தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆனா அந்த தூக்கு தண்டனைக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும் அப்படின்றதும் நான் கிளியரா அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து வந்துங்க. ஆனா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகியும் இந்த ஸ்டெர்லைட் விஷயத்துல அந்த காவலர்களுக்கு கரெக்டான தண்டனை கொடுக்கப்படல. அப்போ இனிமே எப்போதான் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆட்சியில இருக்கிற கவர்மெண்ட் அந்த விஷயத்தை வந்து கையில எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மனித உரிமைகள் ஆணையமும் ஒரு பக்கம் அதை புஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் மொத்தமா சேர்த்து வருங்காலங்கள்ல ஒரு கரெக்டான தண்டனை கொடுக்கப்படுமா, இல்லை சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் தண்டனை, இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு தண்டனை இல்லை அப்படின்ற ஹிஸ்டரியை அப்படியே ஃபாலோ பண்ண போறாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது உண்மையாவே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா பொது வழியில அவ்வளவு மக்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. பல அரசியல்வாதிகள் போராடினாங்க. ஆனா யாருக்குமே ஒரு பயணம் கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ இதுதான் இன்றைய நிலவரம். ஜூலை 2026லயும் இந்த நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்தது. ஸோ 2018ல நடந்த விஷயம் நிறைய இந்த லிஸ்ட்ல வந்த காவலர்கள் எல்லாருமே நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த திருமலை அப்படின்றவரும் இன்ஸ்பெக்டர் வந்து டிஎஸ்பியா ப்ரொமோஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் டிஸ்மிஸ் பண்ணதா சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க, வரலாறு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.